இந்த கட்சி இன்னைக்கு தொடர்ந்து பிளவுக்கு மேல் பிளவு ஆயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் காரணம் திரு எடப்பாடி அவர்கள் தான். அதிமுக பாஜக கால்ல கொண்டு போய் கிடத்திட்டாங்க. அமித்ஷா தான் இப்ப பொதுச் செயலாளர் மாதிரி அதிமுகக்கு எதுக்கு எடுத்தாலும் டெல்லிக்கு ஓடுறாங்க. தாவேக ஆட்சி அமைந்துச்சு. அந்த ஆட்சி அமைந்து ஒரு நாள் 2 நாள் கூட ஆகல. இந்த நம்பிக்கை வாக்கை பெறாத அளவுக்கு என்னங்க தப்பு பண்ணிச்சு? ஏங்க இப்ப எதிர்த்து வாக்களிப்போம்? ஏன்னா பாஜக எஜமானர்கள் சொல்றத பழனிசாமி செய்யறாரு. பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இப்ப அவருக்கு வெளியேற்றத்துக்கு பொதுக்குழுவை கூட்டணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்களா? பொதுச் செயலாளர்னா இவர் நிரந்தர வாழ்க்கை பூரா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரா? பொதுக்குழுவை கூட்டிதான் ஆகணும். அதாவது எனக்கு கிடைக்கிற தகவலின்படி மெஜாரிட்டி இழந்துட்டாருங்க எடப்பாடி. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட CK மதிவாணன் அரசியல் விமர்சகர் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இப்ப இருக்கிற கரண்ட் அரசியல் பாலிடிக்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஃபைன் சார். இப்போ விஜய் இங்க ஆட்சியை பலமா ஒரு பெரிய பெரும்பான்மை இல்லைனாலும் இந்த ஆட்சியை இப்ப தக்க வச்சிருக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி அதை தக்க வச்சுட்டாரு. நேத்தி எல்லா அப்போசிஷன் பார்ட்டிஸையும் போய் பார்த்தது தான் இப்போ ஒரு பெரிய ஒரு வைரலாக இருக்குது. இது புது நாகரிகம், இது எல்லாருமே வரவேற்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது விஜய் அவர்கள் ரொம்பவும் அதிகமாக பேச மாட்டாரு. எல்லார் பேசுறதையும் கூர்ந்து கவனிப்பார். இஸ் எ குட் லிசனர். அதிர்ந்து பேச மாட்டாரு. அவர் ரொம்ப பண்பானவர், அன்பானவர் அப்படின்னு பலர் சொல்லி இருக்காங்க. நாமெல்லாம் உணர்ந்து இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு அவர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றவுடன் முதல் நாள்லயே முன்னாள் முதல்வர், மூத்த தலைவர்கள் இவங்களெல்லாம் போய் பார்த்தது, தன்னை கடுமையாக விமர்சனம் செய்த சீமான் போன்றவர்களையும் பார்த்து, அன்புமணி போன்றவர்களை எல்லாம் ஒரு கௌரவம் செய்ததும் வாழ்த்து பெற்றதும் ஒரு நல்ல பண்பான அரசியலுக்கு முன்னுதாரணமாக தான் நான் பார்க்கிறேன். இதுக்கு முன்னால ஒரு முறை இந்த மாதிரி நடந்திருக்கு. 1967 வென்ற அறிஞர் அண்ணா அவர்கள் அன்று இரவே கிளம்பி திருச்சியில இருந்த பெரியார் ஈவேரா அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இத்தனைக்கும் அவர் திகால இருந்து பிரிஞ்சு வந்துதான் அண்ணா திமுகவை ஆரம்பிச்சார். அண்ணா 67 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவாகத்தான் ஈவேரா தீவிரமா பிரச்சாரம் பண்ணி திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். ஆனா அதையெல்லாம் அவர் மறந்துவிட்டு அண்ணா அவர்கள் பதவியேற்ற அன்றே திருச்சிக்கு சென்று அவரை சந்தித்து வாழ்த்து பெற்றது என்பது ஒரு பண்பட்ட அரசியலின் துவக்கமாக கருதப்பட்டது. ஆனா அதுக்கு பின்னால வந்த கருணாநிதி அவர்களோ மற்ற எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பகைமையெல்லாம் பாராட்டல. ஆனா ஜெயலலிதா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், அதாவது வேறு கட்சி நிகழ்ச்சியில அல்லது தனிப்பட்ட குடும்ப நிகழ்வுல கலந்து கொண்டால் கூட கட்சியை விட்டு நீக்கிற அவலங்கள்லாம் நடந்திருக்குது. எதிர்கட்சி என்பதை எதிரி கட்சியாக கருதக்கூடிய ஒரு மோசமான பண்பு தமிழ்நாட்டுல நீண்ட காலமாகவே நிலவி வந்தது. அதனாலதான் போய் பார்த்தது நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஏரா, ஒரு நல்ல ஒரு சமிஞ்சையா, பண்பட்ட அரசியலா தெரியுது. நல்ல விஷயம் தாங்க இது. சார், முக்கியமா துரை வைகோ அப்புறம் வைகோ அவர்கள் அவங்க வீட்டில் வேலை செய்கிற அந்த பெண்மணிகளை கூப்பிட்டு இவங்கெல்லாம் கூட விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடும்பொழுது அதுக்கு சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு ரியாக்ஷனும் கூட இந்த மாதிரி தன் வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு கூட இந்த மாதிரி சிஎம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ஒரு நல்ல விதமாக எல்லாராலையுமே இப்போ பார்க்கப்பட்ட அது கூட ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு சார். அதாவது விஜய் ரொம்ப எளிமையானவருங்க. அவருடைய பதவியேற்பு விழால ஆளுநர் அவர்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதே இதுல ஒரு 3 கோப்புகளுக்கு கையெழுத்திடணுன்றதுக்காக ஒரு மேசையை கொண்டு வரணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அதுங்க முன்னால இருந்த அந்த டேபிள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அவரே தூக்குனாரு. அவரை பொறுத்தவரையில இந்த வெட்டி பந்தா வீணான இந்த பரபரப்பு இதெல்லாம் இருக்காது, இருந்ததில்லை. அநேகமா பாருங்க, ஒரு வாரம் கழிச்சு
தனக்கு முன்னாலும் பின்னாலும் வரக்கூடிய இந்த வாகனங்கள், காவல் இதெல்லாம் வெகுவாக குறைத்து விடுவார் பாருங்க. சார், உதயநிதி அவர்கள் வந்து சனாதன தர்மத்தை நம்ம வந்து ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி திருப்பியும் இன்னைக்கு காலையில அந்த அசெம்பிளில பேசியிருக்காரு சார். அதை தொடர்ந்து திருப்பியும் வலியுறுத்திட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அதாவதுங்க, உதயநிதிக்கு வந்து எதிர்கட்சி தலைவரா ஆயிருக்காரு. இனிமேலாவது அவர் பொறுப்போடு நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது மதச்சார்பற்ற தன்மை என்பது வேறு, மதங்களை நிந்திப்பது என்பது வேறு. செக்குலரிசம்னா எல்லா மதங்களையும் சார்ந்து அரசு இருக்காது, எந்த மதத்தையும் சார்ந்து அரசு இருக்காது. ஆனால் மக்கள் எல்லா மதங்களையும் சார்ந்து இருக்கலாம், மதங்களை சாராமலும் இருக்கலாம். அதுதான் செக்குலரிசம் என்பது. அதனால இந்து மதத்தையும் வேண்டும் இருக்கட்டும், எம்மதமும் சம்மதம். ஆனா எந்த மதத்துக்கும் அரசாங்கம் சப்போர்ட் கிடையாது. சுருக்கமா சொன்னா இதாங்க மதச்சார்பற்ற அரசு. அதனால அவங்க எதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இந்து மதத்தை வந்து பேசிட்டு இருக்காங்க, எதுக்காக வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்களை புண்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியல. இப்ப அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு. தமிழகத்துல அவர் கட்சி வந்து எதிர்கட்சியா இருக்கு. ஆளுங்கட்சியா இருந்தது எதிர்கட்சி ஆவறதுதான் வாடிக்கை என்றாலும், முதல்வராக இருந்தவர், முதல்வர் வேட்பாளராக சொல்லப்பட்டவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாம போயிருக்கிற அவல நிலை திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. திமுக வந்துங்க சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்கள்ல 2 தொகுதி தவிர துடை தெரியப்பட்டிருக்கு முற்றிலுமாக. அப்ப அவர் திமுகவை வந்து பலப்படுத்துவது, சீரமைப்பது, தவறுகளை வந்து களைவது, அதை பத்தி பேசி அந்த கட்சியை வந்து புனரமைக்கிற முயற்சி எடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு சனாதானம் அது இதுன்னு திரும்பவும் பேசிட்டு இருக்கிறது என்பது பொறுப்பற்ற செயலாகத்தான் நான் பாக்குறேன். இப்ப தேவையில்லாத விஷயம் இதெல்லாம். சார், இப்ப அடுத்ததா நம்ம எல்லாருமே இப்போ வந்து ஒரு இந்த ஏடிஎம்கே அவங்க ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இபிஎஸ் தலைமையில் வந்து ஒரு ஸ்பிளிட் ஆகவும், சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி அவர் தான் வந்து ஃப்ளோர் லீடர் அப்படின்ற மாதிரி இப்போ 2 குழுக்களாக பிரிஞ்சுட்டாங்க சார். இப்போ அதுதான் ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாடுல. இப்போ என்னன்னா, இப்போ நாங்க வந்து இப்போ பேசியிருக்காரு சிவி சண்முகம், நாங்க வந்து தாவேக்காக ஆதரவு கொடுக்குறோம், ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து நாங்க தோல்வியை சந்திச்சுட்டே இருக்கிறதுனால நாங்க தாவேக்காக ஆதரவு கொடுக்குறோம், எஸ்பி வேலுமணி ஃப்ளோர் லீடரா நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரே சார். இது எப்படி சார்? இது எப்படி நம்ம பார்க்கறது? ஏன்னா அதிமுக காலங்காலமா இங்க இருந்தது. எம்ஜிஆர் காலத்துல அவர் தொடங்கி வச்ச ஒரு கட்சி. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா எப்படி இதை ஆட்சி பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆளுமைகளே இல்லைன்னு நம்ம இங்க தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற இந்த தருணத்துல அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாம போக போகுது அப்படின்றத மக்களால் எப்படி சார் அதை ஏத்துக்க முடியும்? திமுக கட்சி எல்லாம் ஒன்னும் இல்லாமலாம் போகாது. நாம் தமிழர் கட்சி 100 வருஷமா கம்யூனிஸ்ட் கட்சி 1% 1.5% வாங்குற கட்சிங்கெல்லாம் இருக்கும்போது, டிஎம்டிகே எல்லாம் உயிர் பிச்சு இருக்கும்போது, அதிமுக என்ற ஒரு மகத்தான கட்சி ஒன்றும் இல்லாம போவாது. இந்த கட்சி இன்னைக்கு வந்து தொடர்ந்து பிளவுக்கு மேல் பிளவு ஆயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம பார்த்தோம்னா, எல்லாத்துக்கும் காரணம் திரு எடப்பாடி அவர்கள் தான். அவருடைய பதவி வேட்கை, பதவி வெறி, அதாவது தன்னை எதிர்ப்பவர்களை எதிரியாக கருதுவது, வெளியேற்றுவது கட்சியிலிருந்து, உள்கட்சி ஜனநாயகத்தை அனுமதிக்காதது, ஜெயலலிதாவுக்கு நேரெதிரான கொள்கையை கடைபிடிப்பது. ஜெயலலிதா அடிச்சா அணைப்பார்கள் தாய் உள்ளத்தோடு. அதே போல அவங்க கடைசியா பாஜகவை வந்து இனி என் ஜென்மத்துல பாஜகவோட உறவு வைக்க மாட்டேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அவங்க பேரால ஆட்சி பண்ற இவங்க அதிமுக வந்து பாஜக காலில் கொண்டு போய் கிடத்திட்டாங்க. அமித்ஷா தான் இப்ப பொதுச் செயலாளர் மாதிரி அதிமுகக்கு எதுக்கு எடுத்தாலும் டெல்லிக்கு ஓடுறாங்க. அதனால இதெல்லாம் அந்த கட்சியில பல பேர் ரசிக்கலுங்க. வாயை மூடிட்டு இருந்தாங்க இந்த தேர்தலில் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு நினைச்சிட்டு. ஆனால் 10 தோல்வி பழனிசாமி, 11வது தோல்வி பழனிசாமியா மாறினவனும் இட் இஸ் நேச்சுரல்ங்க. ஒரு பெரிய ரிவோல்ட் வரும் இல்ல. இவரே ஆக்சுவலா தன்னுடைய இந்த தொடர் தோல்விகளுக்கு தன்னால் அதிமுகவை ஆட்சி கட்டலில ஏற்ற முடியாது என்பதை உணர்ந்து பொறுப்புலந்து விலகி இருக்கணும். அதை விட்டுட்டு திமுக கூட போய் ஆர்ச்சி ரைவல், அதாவது வந்து திமுகவை எதிர்த்து தான் அதிமுகவை எம்ஜிஆர் உருவாக்குனாரு.
அந்த கட்சியோட சேர்ந்து முதல்வர் ஆகலாம் நினைச்சாரு பாருங்க, அது முதல் தவறு. விஜயை மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள், அவர்தான் முதல்வராக வர வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பு கொடுக்காம அதை எப்படியாவது மாத்திடலாம் பாஜக துணையோடு, திமுக உதவியோடு ட்ரை பண்ணார் பாருங்க, அது ரெண்டாவது தப்பு. அட்லீஸ்ட் இன்னைக்கு தாவேக ஆட்சி அமைந்துருச்சு. அந்த ஆட்சி அமைந்து ஒரு நாள் 2 நாள் கூட ஆகல. இப்ப நாளைக்கு 3வது நாள் வாக்கு, நம்பிக்கை வாக்கு கோர போறாங்க. இந்த நம்பிக்கை வாக்கை பெறாத அளவுக்கு என்னங்க தப்பு பண்ணிச்சு? ஏங்க இப்ப எதிர்த்து வாக்களிப்போம்? ஏன்னா பாஜக எஜமானர்கள் சொல்றத பழனிசாமி செய்யறாரு. திமுக கூட அந்த அளவுக்கு இன்னைக்கு தாவேக்காவை எதிர்க்காது போல இருக்கு. சபாநாயகர் தேர்தல்ல பாருங்க, ஒரு மனதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆக பாஜகவினுடைய கைப்பாவையாக அதிமுகவை மாற்றி பழனிசாமி அமித்ஷாவின் அடிமையாக இருப்பதால் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கும் தகுதி அவருக்கு இல்லைன்னா அந்த கட்சியில இருக்கிற பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் முடிவு பண்றாங்க. இன்னைக்கு தாவேக்காவை எதிர்ப்பதற்கான நியாயம் இல்லை, மக்கள் தீர்ப்பை மதித்து அமைதியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நம்பிக்கை கோரும் வாக்கை எதிர்க்க வேணாம்னு முடிவு பண்றாங்க. இதுல என்ன தப்பு? இவருக்கு என்னங்க நியாயம் இருக்கு? இவ்வளவு முயற்சியெல்லாம் பண்ணி கொல்லைப்புற வழியாக முதல்வர் பதவியில உட்காரலாமா, மக்கள் தீர்ப்பை காலில் போட்டு மிதிச்சுலாம் பிளான் பண்ணிட்டு உங்களால முடியல. ஓகே, அவர் ஆட்சி அமைச்சிட்டாரு. இப்ப 2வது நாள் 3வது நாள் இப்ப அவர் ஆட்சியை கவிழ்த்துட்டு என்ன பண்ண போறீங்க? வாட் இஸ் யுவர் ஆல்டர்னேட்டிவ்? பீப்புள் உங்களை மாற்று ஆட்சி அமைக்க சொன்னாங்களா? சோ எடப்பாடி பழனிசாமி அவர் பதவி மோகம் கொண்டு பாஜகவின் முழு அடிமையா மாறிட்டாருங்க. அதான் அந்த கட்சியில இருக்க எல்லாரும் ஏத்துக்கணும்னு என்ன அவசியம்? இப்ப சட்டமன்ற கட்சியில தாங்க பிளவு வந்திருக்கு. இத சபாநாயகர் முடிவு பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கட்சியில பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் கூட தான் இருக்காங்க. அதனால இவர் எப்படி குழு தலைவரா இருப்பாரு? அந்த குழுக்கு சட்டமன்ற குழுனா அந்த எம்எல்ஏக்கள் தானங்க தேர்ந்தெடுக்கணும். அந்த எம்எல்ஏக்கள் இவரை எதிர்க்கும் போது நான் தான் தலைவர் இவர் எப்படி சொல்லிக்க முடியும்? சபாநாயகர் எப்படி அதை ஏத்துக்குவாரு? சோ இது ஒரு கொஸ்டின். அது லெட் ஹிம் டிசைட். ஸ்பீக்கருக்கு ஒரு தலைவலிங்க, முதல் வேலையே தலைவலியா வந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இப்ப அவருக்கு வெளியேற்றத்துக்கு பொதுக்குழுவை கூட்டணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்களா? பொதுச் செயலாளர்னா இவர் நிரந்தர வாழ்க்கை பூரா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரா? பொதுக்குழுவை கூட்டிதான் ஆகணும். அதாவது எனக்கு கிடைக்கிற தகவலின்படி மெஜாரிட்டி இழந்துட்டாருங்க எடப்பாடி. அவரிடம் மாவட்ட செயலாளர்களில் பெரும்பான்மையானோர் இல்லை, அதே போல எம்எல்ஏ எம்பிக்கள் இல்லை. ஏன்னா அவர் இனிமேல் பயன்பட மாட்டார். இந்த கட்சியை மேல கொண்டு தூக்கி நிறுத்தவோ அல்லது இந்த கட்சியின் அரசியல் செல்வாக்கை பெருக்கவோ அவர் சிறிதும் பயன்பட மாட்டார்னு முடிவுக்கு அந்த கட்சிக்காரங்க வந்துட்டாங்க. இவரு நான் செத்தால் இந்த பதவியில தான் இருப்பேனார்னா விரைவில் அவர் தூக்கி எறியப்படுவார். அமித்ஷாவோ பாஜகவோ அவருக்கு முட்டு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப நாளைக்கு.